மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம். கட்சியில பிரச்சனை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பி டீமாக இருந்து எங்க கட்சிக்குள்ளேயே எங்களுக்கு குழி தோண்டி பறித்துக் கொண்டிருந்த சில விசமிகள் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார்கள். இன்றைய தினம் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு மக்கள் ஆதரவோடு கழக நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு அதையும் முறியடித்து 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். முதற்கட்டம் கடுமையான வறட்சி, 2017 கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது நகர மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் கூட தடையில்லாம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் ஒரு 5-6 மாவட்டங்கள் கடுமையான புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய சேதத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அங்க இருக்கின்ற பயிர்கள் கனமழையால் சேதமடைந்தது. மக்களுடைய உடைமைகள் அந்த புயலால் சேதமடைந்தது. அதை சரி செய்தோம். அதற்கு பிறகு கொரோனா. உங்களுக்கு எப்படிப்பட்ட காலம் தெரியும். இந்த வீதியில யாருமே நடமாடல. ஓராண்டு 11 மாத காலம் மக்கள் வீட்டிலேயே இருந்தார்கள். அப்படி கொரோனா காலம், அந்த காலத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் கிடையாது. தொழிற்சாலை திறக்கல, கடை திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது, பெட்ரோல் பேங்க் திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, டாஸ்மாக் மூடப்பட்டு விட்டது, அதில் இருக்கின்ற வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, எக்ஸைஸ் டியூட்டி வருவாய் கிடையாது. இவ்வளவு வருவாய் இல்லாம இருந்து கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.